AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோடை வெப்பத்தில் வறண்டு போய் வலிமையை இழப்பது நாம் மட்டுமல்ல, நம் வாகனங்களும் தான். நம்மை பாதுகாத்துக் கொள்ள பல வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம். அதேபோல கோடை காலத்தின் வெப்பத்திலிருந்து கார் டயர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிறார்கள் வல்லுநர்கள். காரில் அதிகம் கவனிக்கப்படாத பாகங்களில் டயரும் ஒன்று. பல பேருக்கு தங்கள் காரின் மேனுவலில் கொடுக்கப்பட்டுள்ள டயர் பிரஷர் என்ன என்பதே தெரியாது. கோடை காலத்தில் டயரில் காற்று குறைவாக இருந்தால் டயரின் தேய்மானம் அதிகமாக இருக்கும். குறைந்த பிரஷருடன் கொதிக்கும் சாலையில் சென்றால் மென்மையான பக்கவாட்டு பகுதி வெகுவாக பாதிக்கப்பட்டு டயர் வெடிக்கும் சூழல் ஏற்படும் என்கிறார்கள் டயர் விற்பனையாளர்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயருக்கு பார்க்க வேண்டியது டயரோட இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர், அதோட காற்றழுத்தம் நம்ம எப்போ பார்க்கணும், அது காலையில் டயர் கூலிங்கில் இருக்கும்போது, அதாவது நம்ம ஓவர் நைட் வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த டயர் கூலிங்கில் இருக்கும்போது நம்ம ஒரு காற்றழுத்தம் செக் பண்ணலாம். அது ஒவ்வொரு டயருக்கு எவ்வளோ ப்ரெஷர் அழுத்தம் வேணும்ன்று ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும். ஆவரேஜாக நம்ம 26லேருந்து 33 வரைக்கும் டயர் ப்ரெஷர் பல காருக்கு நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த காருக்கு என்ன தேவையோ அது நம்ம காலையிலே வச்சிடணும், அது கூலிங்கில் இருக்கும்போது வைக்கணும். வாகனங்களில் உள்ள டயர்களில் சரியான காற்று அளவு இருக்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது டயர்களில் உள்ள காற்று அளவை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வீல் அலைன்மெண்ட்டிலும் ஒரு கண் தேவை. வீல் அலைன்மெண்ட் சரியில்லை என்றால் டயர் அதன் இஷ்டம் போல் தேயும். வெயில் காலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்துவது சிறந்தது. நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் கூட பெரிய மாலிக்யூல்ஸ்னால ஈஸியாக எஸ்கேப் ஆகாது, ப்ளஸ் ஹீட்டில் நைட்ரஜன் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ நைட்ரஜன் இந்த சம்மருக்கு எப்போவுமே அட்வைசபிள். ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகாததுனால டயரோட ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மல் ஏர் பிடிக்கிறோம், என்ன ஆகும்னு நம்ம கேட்கலாம். அப்போ நார்மல் ஏர் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா, ஹீட்டில் இப்போ நம்ம 30 PSI ஃபார் எக்ஸாம்பிள் 30 PSI நம்ம பிடிக்கிறோம். அதில் நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸ் ட்ராவல் ஆகும்போது அதை செக் பண்ணும்போது அந்த 30 33 காமிக்கலாம், 34 காமிக்கலாம். ஸோ ஹீட்டில் என்ன ஆகுது, அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது நைட்ரஜன் 0.1 0.2 தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால நைட்ரஜன் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அதே போன்று டியூப்லெஸ் டயர்களை பயன்படுத்துவது சிறந்தது என்பது டயர் விற்பனையாளர்களின் அறிவுரையாக இருக்கிறது. டியூப் டயர் போட்டால் அந்த டியூப் இந்த ஹீட்டுக்கு தாங்கவே தாங்காது. அதனால தான் சேஃப்டி ரீசன்ஸ்னால தான் மேனுஃபேக்சரர்ஸே டியூப்லெஸ் டயர்ஸை உள்ளார கொண்டாந்துருக்காங்க. ஸோ டியூப் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. டியூப் இருந்தால் அந்த வண்டி டயர், அந்த டியூப் ஃப்ரண்ட் டயரில், ஸ்பெஷலி ஃப்ரண்ட் டயரில் இருந்தால் தயவுசெய்து போடவே போடாதீங்க, அதை டோட்டலாக எடுத்துருங்க. ஏன்னா அதிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. டியூப் ப்ளோ அவுட் ஆயிரும். ஸோ டியூப் இல்லாமல் டியூப்லெஸ் டயர்ஸ்னால் அது எப்போவுமே பெட்டர். டயரின் ஓரங்களில் பஞ்சர் இருந்தால் உடனடியாக டயர்களை மாற்றுவது சிறந்தது. மிக முக்கியமாக வாகன டயர்களின் தயாரிப்பு தேதியிலிருந்து 6 வருடம் வரை பயன்படுத்தலாம். குறைந்தபட்சம் தற்போது உள்ள டயர்களுக்கு நிறுவனங்கள் 3 வருடம் வரை உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் என குறிப்பிடுகிறார் ஆபிரகாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.